முதல்ல மனித குலம் தோன்றியதிலிருந்து வரலாறு அப்படிங்கிற கண்கொண்டு நம்ம பார்க்கும்பொழுது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மனித இனம் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களையும் நிற்கிறது, நடக்கிறது, பார்க்கறது, பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறது, மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுவதற்கு முன்பே மனிதகுலம் தோன்றிவிட்டது. அதன் பிறகு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு. அதன் பிறகு இப்போ இந்த வரலாற்றின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வேதகால நாகரிகம் தான் வரலாற்றில் வந்து மனிதனுடைய உச்சபட்ச நாகரிகம்னு ஓரளவுக்கு எல்லாருமே ஒத்துருப்பாங்க. அந்த காலகட்டம் வந்து கிமு 2500க்கும் கிமு 500க்கும் இடைப்பட்டது, கிமு 5000க்கும் இடைப்பட்டது. ஸோ அந்த கிமு 5000ல் இந்த வேதகால நாகரிகம் தோன்றியதாக உலகெங்கிலும் உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்டுட்டாங்க. அதனால் ஒரு டைம் லைன் பேஸ்லேருந்தே நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா, என்னமோ அக்ரஹாரம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கு ஏற்படும்படியான காலமாக இப்போ அமைஞ்சு போச்சு. காலத்தை பின்னோக்கி பார்த்தோம்னாக்க அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஒன்றும் கிடையாது. ரிக்வேத காலத்தில் ஜாதி அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. முதல்ல ரிஷிகள், மகான்கள், சாதாரண மனிதர்கள் எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்கள தான் இருந்தாங்க. பிரபஞ்சத்திலேருந்து வந்த சொற்களை உள்வாங்கி வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. பின்னாடி எழுதுறது அப்படிங்கிறதே ரொம்ப லேட்டாச்சு. சப்தங்களை உணர்ந்து உள்வாங்கி நீண்ட காலம் தபஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையாக வெளியில் வந்தது. அதை தான் நம்ம வேதம் அப்படிங்கிறோம். இந்த வேதத்தை வந்து யார் தோற்றுவித்தா, யார் முதல்ல அக்ஷரம் எடுத்தாங்க, யார் முதல்ல மந்திரம் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான கால ஆதாரமும் கிடையாது. செவிவழி செய்தியாக குரு பாரம்பரியம் மூலமாக ஒன்று தெரிந்த ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பார். ஸோ வாய்மொழியாகவே இந்த வேதம் என்பது தலைமுறையாக கடத்தப்பட்டது. வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும். ஈவன் ஆஸ்திகம், நாஸ்திகம் அப்படிங்கிற பிரிவுகளை தாண்டி வரலாறு அப்படிங்கிற கோணத்தில் அணுகும் பொழுதே வேதகால நாகரிகத்தை ஆரிய நாகரிகம் என்றும் மற்ற அதற்கு ஆப்போசிட்டாக திராவிட நாகரிகம்னு ரெண்டாக பிரிக்கிற ஒரு வழக்கம் வந்து பின்னாளில் அறிஞர்கள் தோற்றுவித்தது. ஆரம்ப காலகட்டத்தில் ஆரியம், திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேதகால நாகரிகம்னு தான் இருந்தது. வேதகால நாகரிகத்தை ஆரிய நாகரிகம்னு சொல்கிற பண்பாடே பின்னாடி வந்தது தான். அந்த வேதகால நாகரிகத்தில் முதலாக அங்கங்கு திரிந்து குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை கோத்திரம் என்ற அடிப்படையில் முதல்ல கோத்திரம்னு சொன்ன ஒரு விஷயமே வேதகால நாகரிகத்தில் தான் இருக்குது. குலம், கோத்திரம் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து வந்தது தான். கோத்திரம் ஒரு குடும்பத்தின் தலைவன், அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தின் தலைவன் கிராமணி, இப்படியே வந்து ஜன்பத், சாம்ராட் அப்படின்னு வரிசையாக ஒரு அறிவு நிலை மேம்பட மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம். இந்த சிஸ்டம் முதல்ல வேதகால நாகரிகத்தில் தான் வந்தது. இப்போ நம்ம இன்றைக்கி லோக்சபா, ராஜ்யசபான்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் அந்த வேதகால நாகரிகத்தில் சபா சமிதி அப்படின்னு உண்டாக்கி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு முறையை முதல்ல வேதகால நாகரிகத்தில் தான். இந்த நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிராம நிர்வாகம், நகர நிர்வாகம், குடும்ப நிர்வாகம், ஊர் நிர்வாகம் தான் ஒரு சாம்ராஜ்ய நிர்வாகமாக மாறிச்சு. இந்த அமைப்பு வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும். இந்த வேதகால நாகரிகத்தில் தான் இது இருந்தது அப்படின்னு. அப்புறம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த கால பிரமாண அடிப்படையில் இந்த நாளையும் சொல்கிறேன். ரிக்வேதம் தான் முதலில் தோன்றிய வேதம், அதுக்கப்புறம் யஜுர்வேதம், அப்புறம் சாமவேதம், அதர்வணம். இந்த அதர்வண வேத காலத்தில் தான் முதல்ல தொழில் ரீதியான பகுப்பு அப்படிங்கிறது உண்டாச்சு. அது வரைக்கும் ஜாதியே கிடையாது. முதல்ல ஏற்றத்தாழ்வே கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். சமுதாயத்தினுடைய இயக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சால் தானே சமுதாயம் இயங்க முடியும்.
அப்போது வேதம் ஓதுறதை மட்டும் ஒரு பிரிவு செய்யட்டும், வியாபாரம் மட்டும் ஒரு பிரிவு செய்யட்டும், ஊர் உலகத்தை காப்பாற்றுறதை மட்டும் ஒரு பிரிவு செய்யட்டும், நுகர்பொருள் அத்தனையும் ஒரு பிரிவு செய்யட்டும் அப்படின்னு தொழில் ரீதியாக பிரிஞ்சது தான் பின்னாடி காலப்போக்கில் அது ஜாதியாக மாறிச்சே தவிர வேத காலத்தில் பிரிவு என்பதோ ஏற்றத்தாழ்வு என்பதோ கிடையாது என்பது தான் ஒரு வரலாற்று மாணவனாக அடியனுடைய புரிதல். இந்த புரிதல் வந்து பர்சன் டு பர்சன் மாறுபடலாம், அறிஞர்கள் டு அறிஞர்கள் மாறுபடலாம். ஆனால் இந்த சிஸ்டம் எல்லாம் உற்று நோக்கும் பொழுது இப்படி தான் அது இருந்தது. எப்பொழுது இந்த மாதிரி ஒரு பிரிவுன்னு ஒன்று உண்டு பண்ணிச்சோ அதுக்கப்புறம் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வர ஆரம்பித்து, நீங்கள் அதர்வன வேதத்தினுடைய எழுச்சிக்கு பிறகு மனிதர்களுக்குள்ள வேறுபாடு வந்து அந்த வேறுபாட்டால் ஏற்றத்தாழ்வு வந்து இது குலம் கோத்திரம் அதுக்கப்புறம் ஜாதி அப்படியே வர்ணம்ங்கிறதெல்லாம் நீங்கள் நல்ல ஏர்லியஸ்ட்டு வேத மந்திரங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வர்ணத்தை பற்றின ரெஃபரன்சஸ்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் பின்னாடி வந்தது தான். ஆரம்பத்தில் இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறது வந்து ஆதிகால வேத நாகரிகத்தில் கிடையாது. தொழில் ரீதியாக பிரிந்து கொண்டு நிர்வாக ரீதியாக மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்தணர்களுடைய அடிப்படை தொழிலாக ஆதி காலத்தில் வகுத்தது என்னென்னா ஈதல், ஏற்றல், கற்றல், கற்பித்தல், ஓதுதல், ஓதுவித்தல். இதுதான் அந்தணர்களுடைய அடிப்படை தொழிலாக இருந்தது. அதனால் இதை மட்டுமே செய்யட்டும் அப்படின்னு ஒரு கிளானை ஒதுக்கி யார் ராஜாவாக இருக்காங்களோ அந்த ராஜா வந்து இந்த ஓதுவார் கூட்டத்திற்கு நிபந்தம் கொடுத்தல். நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் எந்த கோயில் கல்வெட்டை நீங்கள் எடுத்து படித்தாலும் இந்த நிபந்தம் கல்வெட்டு அப்படிங்கிறது நிறைய நீங்கள் பார்க்கலாம். வேதம் ஓதக்கூடிய பிராமணர்களுக்கு அரசாங்கம் இறையிலி நிலங்களை வழங்கி, இறையிலி நிலம் அப்படின்னாக்க அந்த நிலத்திலேருந்து விளையக்கூடிய பொருளுக்கு அவர் வரி கட்ட தேவையில்லை. அப்படி கிராமங்களையே கொடுத்துருக்கு. ராஜராஜனுடைய பீரியடில், ராஜேந்திரனுடைய பீரியடில், அதுக்கு முந்தைய பல்லவர் காலத்தில் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு வரலாறை நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்பொழுது இன்ஸ்கிரிப்ஷன்ஸை நிறைய நம்ம பார்க்கும்பொழுது சதுர்வேதி மங்கலங்கள் அப்படின்னா 4 வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய ஊருக்கு பேர் சதுர்வேதி மங்கலம். அந்த சதுர்வேதி மங்கலம்னா அங்கே 4 வேதம் ஓதுறவங்க மட்டும் அப்படி எடுக்க முடியாது. அந்த பேரை நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு அந்த வேதியர்களுக்கு நிலங்கள், வீடு, உதவி செய்கிறது ஆட்கள் இத்தனையும் அரசாங்கத்தினுடைய செலவில், அரசாங்கத்தினுடைய அமைப்பில் கொடுக்கப்பட்டது. அந்த ஊர்களுக்கு பேர் தான் சதுர்வேதி மங்கலம்னு பேர். உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பத்தூர் வந்து அது மாதிரி ஒரு சதுர்வேதி மங்கலம். இந்த நிலங்கள் எல்லாம், இந்த இறையிலி நிலங்களாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம இந்த தொழிலில் இருக்கிறதுனால வேப்பத்தூரில் நான் கொஞ்சம் ஒரு நீண்ட காலத்துக்கு முந்தைய லேண்ட் வாங்கும்பொழுது வேப்பத்தூருடைய ரிஜிஸ்டரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. 2000 வேலி நிலம் அந்த கிராமத்துக்கு இருக்குது. அந்த 2000 வேலி நிலத்தினுடைய மூல கர்த்தாக்கள் நீங்கள் அப்படியே பின்னோக்கி போனால் 2000 வேலிக்கும் ஒரு காலத்தில் பிராமணர்கள் சொந்தக்காரங்களாக இருந்த ஒரு தகவல் வந்து அறிவியல் ரீதியாகவே நீங்கள் பார்க்கலாம். இப்போயும் கூட நீங்கள் வந்து ஆர்டிஐயில் போட்டு நீங்கள் 1971 செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர், அதுக்கு முந்தைய உள்ள செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் இப்போ இந்த வேப்பத்தூர் சதுர்வேதி மங்கலமான காலகட்டம் வந்து 1000 வருடங்களுக்கு முன்பு. இது மாதிரி ராஜேந்திர சோழன் காலத்தில் 51 கிராமங்களை வந்து பிராமணர்களுக்காக நிபந்தம் கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. வேத காலம் அதர்வண வேதத்துக்கு பின்பு வந்த காலகட்டங்களில்தான் பௌத்தம், சமணம் இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்துவதற்காக வந்த மதங்களாக நம்ம கொள்ளலாம். எப்பயுமே ஒன்று வந்ததுன்னா ஒன்று அழியும். இப்போ இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தோற்றுவித்தவர்னு ஒருத்தர் கிடையாது.
இவர் தான் தோற்றுவிச்சார், இவர் தான் இதை எழுதி கொடுத்தார். உதாரணத்துக்கு இப்போ நம்ம டெய்லி சொல்கிறக்கூடிய காயத்ரி மந்திரத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயத்ரி மந்திரத்துக்கு ஒருத்தரை வந்து நம்ம விஸ்வாமித்திரரை வந்து அதுக்கு கர்த்தாவாக நம்ம சொல்லுவோமே தவிர, விஸ்வாமித்திரரே காயத்ரி மந்திரம் ஜெபிச்சு தான் ராஜரிஷி பிரம்மரிஷி பட்டத்தெல்லாம் வாங்கினார். அந்த பிரம்மரிஷி பட்டம் வாங்கினதுனால அந்த மந்திரத்துக்கான அதிதேவதையாக அவரை விஸ்வாமித்திரரை. ஆனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதினது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யார் பதில் சொல்லுவான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னார் இன்னார் அப்படின்னு பதில் சொல்ல முடியாததனால் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான வழிபாடும் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தெல்லாம் யார் உருவாக்கினா அப்படின்னா கேட்டால் பதில் தெரியாது. இந்த பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் ஒரு தழைத்து ஓங்கிய ஒரு சமுதாயம் இந்த சனாதன சமுதாயம். இந்த வர்ணாசிரம தர்மம்ங்கிற அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த ஏற்றத்தாழ்வு, 4 வர்ணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இடையில வந்தது தான், ஆதி காலத்தில் கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் அக்ரஹாரம்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னா ஏதோ ஒரு பிராமணர்களுக்கு, ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும் பார்வையாளர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதம் மும்மாரி மழை அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த 3 மாறி அந்த இதுவுமே விவேக சிந்தாமணிங்கிற ஒரு பெரிய தமிழ் பாடல் திரட்டில் உள்ள முதல்ல அவன் சொல்கிறது வேதம் ஓதும் வேதியர்க்கு ஒரு மழை. மாதம் மும்மாரி மழையில் முதல் மழை வேதம் ஓதும் வேதியர்க்கு ஒரு மழை, நீதி வழுவா மன்னருக்கு ஒரு மழை, கற்புடை பெண்டிர் வாழ்வதற்காக ஒரு மழை. ஸோ இந்த 3 பேருக்காக தான் மாதம் மும்மாரி மழை அப்படின்னு அந்த அப்போ 1/33% வந்து வேதம் போதும் வேதியருக்கு ஒரு மழை அப்படிங்கிறத தமிழில் உள்ள விவேக சிந்தாமணி பதிவு பண்ணியிருக்கு. இது பிராமணர்கள் எழுதின காவியத்தில் பதிவு செய்யப்படலை. அப்போ மாதம் மும்மாரி மழை பெய்ஞ்சதுன்னா இந்த 3 பேருக்காக, அந்த 3 பேர் இருந்தாங்கன்னா அந்த 3 மழை பெய்யும். 3 மழை ஒரு மாதத்தில் பெஞ்சுது அப்படின்னா இந்த 3 பேர் எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல இந்த மாதம் மும்மாரி அப்படிங்கிறது பெய்யும். அதே மாதிரி அந்தனர் அப்படின்னா வெறும் பூனல் போட்டுனா மட்டும் அந்தனர் கிடையாது, அதையும் நம்ம சொல்லணும். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை போன்று உழுகலான். வள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முந்தைய அந்தனருக்கு இலக்கணம் சொல்லியிருக்கார். வெறும் பூனல் போட்டால் மட்டும் ஐயர் கிடையாது, எந்த உயிர்க்கும் செந்தன்மை போன்று உழுகாத தன்மையும் அவன் கொண்டிருத்தல் வேண்டும். அதுக்காக தான் அவனுக்கு அரசாங்கம் நிபந்தம் கொடுத்தது. உன் வேலை மந்திரம் சொல்லு, சுவாமி வழிபடு, டெய்லி மழை வர்றதுக்கு பிரார்த்தனை பண்ணு, லோகக்ஷேமத்துக்காக யஜ்ஞங்கள் பண்ணு, யாகங்கள் பண்ணு. அதுதான் அவனோட வேலை. அதுக்கு தான் அவனுக்கு வீடு வாசல் நிலம் அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தா. இது கிட்டத்தட்ட இந்த சிஸ்டம் 13ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் அந்நியர் படையெடுப்பு வரை இருந்தது. அந்நியர் படையெடுப்புக்கு பிறகு இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சு. கொலாப்ஸ் ஆன உடனே எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சு பொழைச்சிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போ வேதம் ஓதின்னு இருந்த பிராமணனும் வேறு ஏதாவது போய் கலப்பை எடுத்து உழுது தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன், வியாபாரம் பண்ணி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன், கீழே இறங்கி செய்ய வேண்டிய சுச்சுவேஷன், இப்படிலாம் வந்ததுனால இந்த திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் பாடியிருக்கார் இல்லையா, இப்போ சமணரோட செஞ்ச வாத பொருளை அவர் என்ன பாட்டு பாடினார், வாழ்காந்தனர் வானவராணினம். முதல்ல எடுத்தவொன்னா வாழ்காந்தனர் எதுக்கு சொன்னார் அப்படின்னா பிராமண துதிக்காக அவர் சொல்லலை. அவன் வேதத்தை ரட்சித்து வேதம் சொல்லி இட தூய்மை, மன தூய்மை, வாழ்வியல் தூய்மை, பாதுகாப்பு இதெல்லாம் செய்து கொண்டிருந்த அந்தணர்கள் வாழ்ந்தால் தேவர்கள் வாழ்வர். வானவர் அப்புறம் ஆணினம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பசு என்ற செல்வத்தை அதுக்கப்புறம் தான் சொல்கிறார். வாழ்க அந்தனர், வானவர், ஆணினம், தேவர்கள் அதுக்கப்புறம் தான் சொல்ல வரார். அப்போ அந்தணர்களுக்கு அந்த முதன்மை கொடுத்தது காரணம்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தனக்கென வாழாது இந்த உலகக்ஷேமத்திற்காக வாழ்ந்ததால் ராஜாக்களாக இருப்பவர்கள் அவர்களை போஷிக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. அந்த விதி கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு வரை பின்பற்றப்பட்டு வந்தது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஏற்பட்ட பல்வேறு விதமான மாற்றங்களில் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீண்ட காலமாக வாழ்ந்ததுனால இது ஒரு ஜாதி பாகுபாடாக சமுதாயத்தில் நின்று போச்சு. இது ஜாதி பாகுபாடு அல்ல, அவரவர்களுக்கு உரிய வேலைகள். நீங்கள் இப்போ நம்ம வேதம் ஓதுறோம், நமக்கு அரசாங்கம் மானியம் கொடுத்ததுன்னா நம்ம ஏன் அடுத்த வேலைக்கு போகிறோம்? வீடு உனக்கு இருக்குது, நீ பாட்டுக்கு டெய்லி யாகம் பண்ண சொல்லிக் கொடுக்கறது பிரதானமாக ஆசிரியர் தொழிலில் அந்த கற்றல் கற்பித்தல்.
ஓதுதல் ஓதுவித்தல், தானம் கொடுத்தல் தானம் ஏற்றல். இந்த அந்தணர் என்போர் அறுதொழில் புரிவோர் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் அந்தணர்களுக்கான இலக்கணத்தை சொல்லியிருக்கு. ஸோ ஏதோ திடீர்னு நேர்த்தி நம்ம வந்தேரிகள் அப்படி இப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி இவங்களும் ஜாதிய பார்வையில் நான் மேலே இருக்கேன் நீ கீழே இருக்கேன்னு சொல்கிற அந்த ஏற்றத்தாழ்வையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அக்ரஹாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்வியல். என்ன மாதிரியான வாழ்வியல் அப்படின்னா ஒரு தெய்வீகமான ஒரு வாழ்வியல். இதில் அறிவியலும் இருந்தது. அந்தணர்கள் வந்து வெறுமனே வேதம் மட்டும்தான் சொன்னாங்களான்னா கிடையாது. நூல்கள் படைத்தல், அஸ்ட்ரானமி, கால கணக்கீடு, இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு பழமொழி உண்டு, ஜோசியம் போயினா பஞ்சாங்கம் பாருங்க அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லேஜில் வந்து ஒரு பழமொழி உண்டு, ஜோசியம் பொய்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பஞ்சாங்கம் பாரு அப்படின்னு. இப்போ இப்படி சொல்கிறதுனால நான் ஜோதிடத்திற்கும் ஜோதிடர்களுக்கும் வக்காலத்து வாங்கிட்டு வரல. இது ஒரு அஸ்ட்ரானமிங்கிறது ஒரு சயின்ஸ். பூமி வந்து 365 நாள் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற தகவல் அறிவியல் ரீதியாக நமக்கு எப்போ தெரியும்? 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தான் நமக்கு தெரியும். அதுவரை வந்து இது பெருசாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்தவர்கள் என்றைக்கு சூரிய கிரகணம் வருது, என்றைக்கு சந்திர கிரகணம் வருது, என்றைக்கு அமாவாசை வருது, என்றைக்கு பௌர்ணமி வருது அப்படிங்கிறத கணக்கிட்டு வச்சுருந்தாங்கல்ல. பூமியிலேருந்து சனிக்கு வந்து 2.5, அதாவது ஒரு 12 வீடை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுது. ஒரு கான்ஸ்டலேஷன் அது திரும்ப கிராஸ் பண்ணுறதுக்கு 2.5 வருஷம் வருதுங்கிறதெல்லாம் அஸ்ட்ரானமி எப்போ சொல்லிச்சு உலகத்துக்கு? 2000 வருஷங்களுக்கு முந்தையே சொல்லிச்சு. அப்போது இதனுடைய ஆசிரியர்களெல்லாம் இருந்தவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாமல் அது பிராமின் சமுதாயத்தை போய் கையை காமிக்கும். ஏன் நம்ம அரசியல் ரீதியாகவே நான் ஒரு தகவல் சொல்கிறேன். இந்தியா வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா, துண்டு 56 தேசம் இந்தியாங்கிற ஒரு, இப்போ சில பேர்லாம் பேசும்போது சொல்கிறாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்த நாடு என்றைக்குமே இருந்ததில்லை, எல்லாம் பல்வேறு விதமான மாநிலங்களோட தொகுப்பு, வெள்ளக்காரன் வந்து தான் இந்தியாவை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவரவர்கள் வாயில் வந்தவர்கள் அடித்து விடக்கூடிய ஒரு விஷயந்தானே தவிர வரலாற்று உண்மை அல்ல. அது வரலாற்று உண்மையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு என்ன பதிவு பண்ணுது அப்படின்னா கிமு 350 வாழ்ந்த சாணக்கியர், அர்த்தசாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா? அவர் ராஜநீதி அப்படிங்கிற தலைப்பில், அதுக்கு முந்தைய வேதங்கள் வந்து வாழ்வியலை சொல்லிச்சு, தெய்வீகத்தை சொல்லிச்சு, வீடு பேர் அடைகிறதுக்கான வழியெல்லாம் சொல்லிச்சு. முதலில் ஒருவர் அந்த பிரம்மாண்டமான அறிவை வாழ்வியலுக்கு பயன்படுத்தி ஒரு நூல் சமைத்தார். அந்த நூல் தான் அர்த்தம் என்றால் செல்வம். செல்வம் சம்பாதிப்பதற்காக உண்டான ஒரு சாஸ்திரம்னு அதுக்கு பொருள். அந்த அர்த்த சாஸ்திரத்தின் பிரதம கூற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜநீதி. ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு அமைச்சன் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்தனர் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் அர்த்தசாஸ்திரத்தில் ஜோதிடமும் உண்டு, பொருளாதாரமும் உண்டு. பொருளாதாரத்தில் நீங்கள் இன்னும் ஒரு அருமையான ஒரு தகவல் சொல்கிறேன் இந்த இடத்துல. பிஃபோர் அர்த்தசாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் டெபிட்னு 2 காலம் கிடையாது. முதல்ல வரவெல்லாம் ஒரு பக்கம் எழுது, செலவெல்லாம் ஒரு பக்கம் எழுது, இந்த பக்கம் கூட்டு இந்த பக்கம் கூட்டு, இதுலேருந்து அதை கழி 5 தொகை வந்துடும் அப்படின்னு முதல்ல கணக்கை உலகத்துக்கு சொல்லி கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான நூல் அர்த்தசாஸ்திரம். அந்த அர்த்தசாஸ்திரத்தில் அரசியல் உண்டு, பொருளாதாரம் உண்டு, ஆன்மீகம் உண்டு, ஜோதிடமும் உண்டு. இதெல்லாம் ஊருக்கு தான் சொன்னாரா? உலகத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? அந்த கௌடில்யர் எழுதினது தான் அர்த்தசாஸ்திரம். அந்த கௌடில்யர் தான் சாணக்கியர் என்று அறியப்பட்டார். அவர் சந்திரகுப்தன் என்ற ஒரு பேரரசனை முதலில் உருவாக்கி இந்தியா என்ற ஒரு பெருநிலப்பரப்பை ஆட்சி, ஒரு பேரரசு அப்படிங்கிறத உருவாக்கின ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாணக்கியர். மௌரிய பேரரசு எது வரைக்கும் இருந்துச்சு? கிட்டத்தட்ட வடவேங்கடம் வரைக்கும் இருந்தது. காந்தாரத்திலிருந்து வடவேங்கடம் வரைக்கும் இருந்தது. அதனால் இவங்க இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொல்கிறது வரலாற்று ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகவல் இல்லை. அதே மாதிரி சாரதா பீடம்
காஷ்மீரில் இருக்கக்கூடிய சாரதா பீடம் இருக்குது பாருங்கள், அதை பற்றி பேசினா அது தனியாக பெரிய டாபிக். அது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களுக்கு இந்தியாவினுடைய எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி பீடமாக அது விளங்கியது என்று கூறினால் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. காஷ்மீர சைவம்